வெல்கம் டு கொஞ்சம் படிங்கப்பா. இன்னைக்கு இது வந்து ஜேஇல நம்பர் சீரீஸில் கேட்ட கொஷின்ஸ் வந்து பார்க்கலாம். ஓகேவா? மினிமம் வந்து 3 கொஷின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் மிஸ் பண்ணிடுறாங்க. நம்மளுக்கு ஃபார்முலா கிடையாது, எதுவும் நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டு போடணுங்கிற அவசியம் கிடையாது. ஸோ இதெல்லாம் ஈஸியாக வந்து மார்க் நம்ம ஸ்கோர் பண்ணலாம். இதில் ஒரு சில இதே மெத்தடை தான் திருப்பி திருப்பி ஃபாலோ பண்ணியிருப்பாங்க. ஒன்று இது ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ் வந்து காமனாக இருக்கும், இல்லை ஏதோ ஒரு நம்பரை ஆட் பண்ணி மைனஸ் பண்ணியிருப்பாங்க, இல்லை ஸ்கொயர் இது இது ஏதோ ஒரு ஸ்கொயராக இருக்கலாம், இது இந்த நம்பர்ஸ் வந்து இல்லை க்யூபாக இருக்கலாம், அந்த மாதிரி தான். இல்லாட்டி ஏதோ ஒரு நம்பரை வந்து காமனாக மல்டிப்ளை பண்ண மாதிரி இருக்கலாம், இல்லை டேபிளில் வர மாதிரி 6 டேபிள் 7 டேபிள் அந்த மாதிரி கூட கேட்கலாம். ஓகேவா? இதுதான் இதில் ரிப்பீட் ஆகிட்டே வரப்போகுது. அப்போ வந்து ஒரு நம்பரை பார்க்கும் பொழுது நீங்கள் ஃபஸ்ட்டு டிஃப்ரென்ஸு இல்லை க்யூப் இது மாதிரி ஏதாவது வருதான்னு செக் பண்ணி பார்த்துட்டு அந்த மாதிரி நீங்கள் ஆன்சர் பண்ணுங்கள். ஓகேவா? ஃபஸ்ட்டு ஃபைண்ட் த ராங் நம்பர் இன் த கிவன் சீரீஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? இதில் ராங் நம்பர் எதுன்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு 246, 232, 220, 204, 190. ஓகேவா? இப்போ இது ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ் எடுத்திங்கன்னா என்ன கிடைக்கும்? 14 கிடைக்குமா? அதே மாதிரி இது ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் எடுத்திங்கன்னா என்ன கிடைக்குது? 32, இங்கே 20, 12 கிடைக்குதா? இது ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ் எடுத்திங்கன்னா 16 வருது. ஓகேவா? இப்போ இது ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ் எடுத்திங்கன்னா இங்கே ஒரு 10, இங்கே 14. அப்போ காமனாக வர நம்பர் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா 14 தான் வரணும். ஓகேவா? அப்போது இந்த நம்பரை நம்ம சரி பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு வந்து இங்கே 14 வந்துடும், இங்கேயும் 14 வந்துடும். அப்போ தப்பாக உள்ள நம்பர் எதுன்னு கேட்டால் இது. ஓகேவா? இப்போ ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். ஓகேவா? ஏன்னா இப்போ இது ரெண்டுத்தை பண்ணும்பொழுது 14 வந்துடுது, இது ரெண்டுத்தை பண்ணும்பொழுது 14 வருது. அப்போ தப்பாக இருக்க நம்பர் எது? இதுதான். ஓகேவா? இதை சரி பண்ணிட்டோன்னா இங்கேயும் 14 வந்துடும், இங்கேயும் 14 வந்துடும். ஓகே? அப்போ ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட்டு ஃபைண்ட் த ராங் நம்பர் இன் த கிவன் சீரீஸ். இதுவும் சேம் டைப் தான், இதே மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் டிஃப்ரென்ஸ் எடுத்து பாருங்கள், எந்த நம்பர் வந்து ராங் நம்பருங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ணிவிட்டு ஆன்சரை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஓகேவா? சேம் டைப்பு தான், இதே மாதிரி தான். ஃபைண்ட் த மிஸ்ஸிங் நம்பர் இன் த ஃபாலோயிங் சீரீஸ். ஒரு சீரீஸ் கொடுத்துட்டு ராங் நம்பரும் கேட்கலாம், மிஸ்ஸிங் நம்பரும் கேட்கலாம், எது வேணால் கேட்கலாம். அப்போது இதில் மிஸ்ஸிங் நம்பர் எப்படி கண்டுபிடிக்கணும்னா இந்த நம்பரை நீங்கள் வந்து ஜஸ்ட்டு பாருங்கள். பார்த்தோன்னே உங்களுக்கு என்ன ஐடியா தெரியுது? இது வந்து ஏதோ க்யூபு ரிலேட்டடாக வருதுன்னு தெரியுது அவங்களுக்கு, ஓரளவுக்கு க்யூப் ரிலேட்டடாக வருதுன்னு தெரியுது. அப்போ என்ன பண்ணியிருக்காங்க? 1 க்யூப் என்ன? 1. -1 என்ன? 1 - 1 0. 2 க்யூப் என்ன? 2 க்யூப் என்ன? 8. 8 - 1 7. அதே மாதிரி 3 க்யூப் என்ன? 3 க்யூப் 27 - 1 26. அப்போ என்ன பண்ணியிருக்காங்க? வரிசையாக 1 2 3 4 5 6 7. ஓகேவா? இதோட க்யூபு -1 அதான் பண்ணியிருக்காங்க. இப்போ அதே மாதிரி 4 க்யூப் 64 - 1 63. 5 க்யூப் வந்து 125 - 1 124. அப்போ 6 க்யூபு நம்மளுக்கு என்ன ஆன்சர் தெரியும்? 6 க்யூபோட வேல்யூ 216. ஓகேவா? க்யூபோட வேல்யூலாம் அப் டு 20 வரைக்கும் வந்து நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்கணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து டைம் சேவ் பண்ண முடியும். டக்கு டக்குன்னு நீங்கள் போட்டுட்டு போயிட்டே இருக்கலாம். அப்போ 216 -1 பண்ணோன்னா என்ன கிடைக்கும்? 215. அப்போ ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். ஓகேவா? தேங்க்யூ ஃபார் வாட்சிங். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸில் யாராவது ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தால் அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களை அந்த செகண்ட் கொஸ்டினுக்கான ஆன்சரை வந்து கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். வேறு ஏதாவது டவுட்ஸ் இல்லை ஃபீட்பேக் சொல்லணுன்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.